கள்ளக்குறிச்சி மாவட்டம் மூங்கில் துறைப்பட்டு கிராமத்தில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் மக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். முறையான அறிவிப்பு வெளியிடாததால் வெள்ளத்தில் வீடுகளை இழந்து மின்சாரமின்றி உணவு குடிநீருக்கு அல்லல்படும் கிராம மக்களின் அவல நிலை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கண்ணிற்கு எட்டியவரை கும்மிருட்டு. அருகில் யாரேனும் இருக்கிறார்களா என்பதை கூட அடையாளம் காண முடியாத அளவிற்கு இருள் சூழ்ந்த பகுதி. இது எல்லாம் ஏதோ அடர்ந்த காட்டுப்பகுதி என்று கருத வேண்டாம். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கிராமத்தில் கடந்த 3 நாட்களாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் காணப்படும் அவல நிலைதான் இது. பெஞ்சல் புயலின் கோர தாண்டவத்தால் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்தது. இதன் காரணமாக அணையில் தண்ணீர் திறக்கப்பட்ட நிலையில் தென்பெண்ணை ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதன் காரணமாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகில் மூங்கில் துறைப்பட்டு கிராமத்தில் உள்ள அண்ணாநகர் பகுதியில் வெள்ள நீர் சூழ்ந்தது. இதில் 200க்கும் மேற்பட்ட வீடுகள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டன. 10க்கும் மேற்பட்ட வீடுகள் இடிந்து விழுந்தன. இரவு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு குறித்து முறையான அறிவிப்பு வெளியிடப்படாததால் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லாத மக்கள் மழை வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டனர். அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் மழை நீரில் நாசமானதால் உணவு, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை பெற முடியாமல் மக்கள் தவித்து வந்த நிலையில் மின்சாரமும் துண்டிக்கப்பட்டதால் அந்த பகுதி முழுவதும் இருளில் மூழ்கியது. மழை விட்ட பிறகும் தற்போது வரை அந்த பகுதியில் மின்சாரம் வழங்கப்படாததால் மக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். மழை வரும்போது எச்சரிக்கையாக இருங்கள் என அறிவிப்பு வெளியாகியதாகவும், ஆனால் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுங்கள் என தெரிவிக்காததால் நள்ளிரவு மழை நீர் கிராமம் முழுவதும் சூழ்ந்த போது என்ன செய்வது என தெரியாமல் கடும் இன்னலுக்கு ஆளானதாகவும் தெரிவிக்கின்றனர் அப்பகுதி மக்கள். மேலும் அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிடாமல் பிரதான சாலைகளில் மட்டும் வேடிக்கை பார்த்துவிட்டு சென்றதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வெள்ளம் வருதுன்னு சொல்லிட்டு முன்னெச்சரிக்கை அதாவது எச்சரிக்கையா இருங்கன்னு சொன்னாங்களே தவிர எல்லாத்தையும் பொருள் எல்லாம் எடுத்துன்னு காலி பண்ணிட்டு போங்கன்னு எங்களுக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருந்தா நாங்கள் காலி பண்ணி முன்னாடி எச்சரிக்கையாக போயிருப்போம். எந்த ஒரு அறிவிப்புமே இல்லாமல் நைட்டு 1 மணிக்கு 2 மணிக்கு தண்ணி ஃபுல்லாக அந்த அண்ணாநகர்ன்ற கிராமமே மொத்தம் அப்படியே மொழிகி போச்சு. ஒன்றுமே இல்லை. அதுங்க பாருங்கள், நான் நிற்கிற கோலத்தை பாருங்கள். அந்த அளவு துணி கூட கிடையாது, சாப்பாடு கிடையாதுங்க. இது வரைக்கும் அதிகாரிங்க பாதிக்கப்பட்ட இடத்துல வரல. ரோட்டு மேலே மெயின் ரோட்டில் போயிட்டு வேடிக்கை பார்க்கறதுக்கு எதுக்கு வராங்க? பாதிக்கப்பட்ட இடத்துல பார்க்கணும் இல்லையா? இது வரைக்கும் சாப்பாடு ஒரு பொருள் சாப்பாடு பட்டியாக இருக்கிறாங்க. நேற்றுலேருந்து பட்டியாக இருக்கிறேங்க. நான் இந்த மழையில் நின்று கிடக்கிறேன். என் வீடு உள்ளார சேவரில் இடிச்சு போச்சு. ஒரே பொருள் எடுக்க முடியல என்னால். இந்த மாதிரி இருந்தால் எப்படிங்க? இதுக்கு தான் ஓட்டு போட்டு நாங்கள் அரசாங்கத்தை கொண்டு வந்தோமா? ஒரு முன்னெச்சரிக்கை கொடுக்காம அவங்களுக்கு ஃபோன் பண்ண எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறாங்க. நைட்டெல்லாம் இங்கே உள்ளவங்களுக்கு ஃபோன் பண்ணாக்கா சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வழி பண்ணுங்க. முதல்ல இங்கே இருக்கிற அதிகாரிங்க பாதிக்கப்பட்ட இடத்துல முதல்ல பார்க்க சொல்லுங்க. உண்ண உணவு, உடுத்த உடையின்றி அவதிப்பட்டு வருவதாக தெரிவித்த பொதுமக்கள் வெள்ளம் காரணமாக 10க்கும் மேற்பட்ட வீடுகள் இடிந்துள்ளதாகவும் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவித்தனர். மழைநீர் சூழ்ந்த போது தீயணைப்பு துறையினருக்கு நள்ளிரவு தகவல் கொடுத்தும் காலை வரை வரவே இல்லை எனவும் வேதனை தெரிவித்தனர். முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். அவர் இங்கே வருவாரா, வரமாட்டாரா? பாப்பாரா, பார்க்க மாட்டாரா? சாப்பிட உணவு இல்லை, மாற்றிக்க துணி இல்லை, இருக்கிறதுக்கு இடம் இல்லை. நாங்கள் எங்கே போட்டோம், என்ன பண்ணிட்டோம்? எங்களுக்கு இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள்.
நாங்கள் வேற எதுவும் கேட்கல. கிட்டத்தட்ட இங்கே 200 வீடு கிட்ட நாங்கள் பாதிக்கப்பட்டு நின்றுட்டு இருக்கோம். உள்ளே காலே வைக்க முடியல. சேறு, பாம்பு, பூரா எல்லாமே இருக்காது உள்ள. அதிகாரிங்க வராங்க போறாங்க, இது மட்டும்தான் தெரியுதே. எங்களோட கோரிக்கை என்னன்னு கூட கேட்க கூட ரெடியா இல்லை. அப்படியே வந்தாங்க, ஒரு விசிட் பண்ணாங்க, அப்படியே கிளம்பி போயிட்டாங்க. இது என்ன ஒரு இதுன்னே எங்களுக்கு ஒண்ணுமே புரியவே மாட்டேங்குது. ஃபயர் இன்ஜினுக்கு 2:30 மணிலேருந்து கால் பண்ணிட்டு இருக்கோம். காலையில் 6:30 மணிக்கு தான் வந்தது. நைட்டே வந்திருந்தாலும் ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு எடுத்துருப்போம். எந்த ஒரு இதுவுமே இல்லை. எப்பயுமே ஆற்றுல தண்ணி வருதுன்னா இன்ஃபார்ம் பண்ணுறவங்க நேற்று ஏன் இன்ஃபார்ம் பண்ணலை? ஒரு வீட்டுக்கு கூட இன்ஃபார்ம் பண்ணலை. இப்போ தான் தண்ணி கம்மியாச்சு, திரும்பி தண்ணி ஏறுது. நாங்கள் வீட்டில் இருக்கட்டுமா இருக்க வேணாவா? ஒரே ஒரு பொருள் கூட நல்லா இல்லை. நாங்கள் எப்படி ஆக்கி சாப்பிட்ற அரிசி கூட ஒரு மாதிரி ஆயிட்டுருக்கு. நாங்கள் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றுமே எங்களுக்கு புரியல. நள்ளிரவில் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு ஊருக்குள் புகுந்ததால் தங்கள் குடிசைகள் அனைத்தும் நாசமானதாகவும், மின்சாரம் இல்லாத நிலையில் குழந்தைகளை வைத்துக்கொண்டு கடும் இன்னலுக்கு ஆளாகி வருவதாகவும் கண்ணீர் மல்க தங்கள் வேதனையை தெரிவிக்கின்றனர் மூங்கில் துறைப்பட்டு கிராம மக்கள். சார், நாங்கள் வெள்ளத்தில் இப்போ நைட்டு 10 மணிக்கு வந்து எல்லாத்தையும் குடிசை எல்லாத்தையும் வாரின்னு போயிடுச்சு சாமி. எங்கள் பிள்ளைகிட்டெல்லாம் வச்சு நாங்கள் எல்லாம் தவிக்கிறோம். நாங்கள் எல்லாம் கட்டின துணியோட பிள்ளைங்க எல்லாம் வெளியே ஓடியாந்துட்டாங்க. இந்த அரசாங்கம் இந்த வீடு வாசல மக்களை வந்து பாருங்க, எல்லாம் எப்படி தவிக்கிறாங்க பாருங்க. எந்த அதிகாரிங்க வந்து இந்நேரம் இந்த சட்டை வந்து போகிறாங்களா அவசரம் எதுன்னு டக்குன்னு நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்க. கரண்ட் இல்லாத இந்த பூச்சி பள்ளியெல்லாம் வருது, பாம்பெல்லாம் வருது, வந்து எல்லாத்தையும் இது பண்ணுது. என் பிள்ளைங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வீடு இல்லாத மக்கள் எல்லாம் தவிக்கிறாங்க. என் பிள்ளைங்களை கண்ணெடுத்து பார்க்க முடியல. இந்த அரசாங்கம் நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் வந்து எல்லாம் பார்த்து நீங்கள் செய்யுங்க சாமி. மீண்டும் வெள்ளம் அதிகரிக்குமா என தெரியாமல் அச்சத்துடன் உள்ளதாகவும், பாம்பு போன்ற விஷ ஜந்துக்கள் அதிகமாக உள்ளதால் குழந்தைகளை வைத்துக்கொண்டு அச்சத்துடன் இருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் கவலை தெரிவித்தனர். இந்த மாதிரி வெள்ளம் வந்து இது வரைக்கும் அந்த மாதிரி வந்ததில்லை. எங்கள் வீடு முன்னாடியே இருக்குது. எங்கள் வீடுக்கு அடுத்து 2 வீடு தான் இருக்குது. அவ்வளோ தூரம் வரைக்கும் வெள்ளம் அடிச்சிட்டு வந்துடுச்சு. எப்போ வெள்ளம் வரும்னே தெரியல. எங்களுக்கு குழந்தைங்களாம் வச்சுட்டு கஷ்டப்படுறோம். சீக்கிரமாக எங்களுக்கு மின்சாரம் ரெடி பண்ணி கொடுக்கணும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் அவங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நீங்கள் தான் செஞ்சு கொடுக்கணும். எந்தவித எச்சரிக்கையும் கொடுக்காததால் வெள்ள நீரில் தங்கள் வீடுகள் கடுமையாக சேதமடைந்திருப்பதாக தெரிவித்த கிராம மக்கள் பாதிக்கப்பட்ட தங்கள் பகுதியை அரசு கண்டுகொள்ளவில்லை என்றும் குற்றம் சாட்டினர். இரவு நேரத்தில் தண்ணி திறந்து, அது சாத்தூர் அணையிலேருந்து தண்ணி திறந்து விட்டு எங்களை யாருக்கும் எந்த ஒரு எச்சரிக்கையும் கொடுக்காம தண்ணி திறந்து எங்கள் ஊரே பாதி அடிச்சுட்டு போச்சு. இன்றைக்கி எல்லாமே வந்து கட்டண துணியோடு வெளியே வந்து குடிக்க தண்ணி இல்லை, கரண்ட் இல்லை, ஒன்றும் இல்லை. வீடு வாசலில் எல்லாம் இழந்துட்டோம். ஜனங்க பூரா நடுத்தரில் நின்றுக்கிறோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க ஐயா. இதை வந்து நீங்கள் வந்து இந்த கவர்மெண்ட்டு பார்த்துட்டு முதலமைச்சருக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் அருகில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ள நிலையில் தங்கள் பகுதிக்கு மீண்டும் மின் விநியோகம் வழங்குவதோடு சேதமடைந்த வீடுகள் மற்றும் பொருட்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்பதே பாதிக்கப்பட்ட மக்களின் தற்போதைய கோரிக்கையாக உள்ளது. அதற்கான பணியை மேற்கொள்ளாமல் தாங்களும் ஆய்வு நடத்தினோம் என ஆட்சியாளர்கள் நடத்தும் அதே நாடகத்தை அதிகாரிகளும் அரங்கேற்றி வருவது நிற்கதியாய் நிற்கும் மக்களுக்கு மேலும் வேதனையை ஏற்படுத்தி உள்ளது.